Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல CZZ பிராண்டோட டியான் காங் ஸோ CZ10 அப்படின்ற மாடலுக்கான ஐஎம் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் என்ன மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் கொடுக்குது, இந்த சவுண்டிங் உங்களுக்கு செட் ஆகுமா, ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 3000 rupees சம்திங் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் இதோட சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்பேஸ் ஏரியா நியூட்ரலா இருக்கு. பேஸோட இம்பாக்ட் அந்த பஞ்சினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸோட பீட்ஸ் எஃபெக்ட் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். வார்ம்த் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நியூட்ரலா இருக்கு. லோவர் மிட்ஸ் ஏரியா நியூட்ரலா இருக்கு. அண்ட் கோர் மிட் ஏரியா மிட் ரேஞ்ச் ஏரியா வந்து பேலன்ஸ்டா இருக்கு. அப்பர் மிட்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ட்ரபிள் ஏரியாஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. லைக் சிபிலன்ஸா இருக்கட்டும், ஏரினஸா இருக்கட்டும், ஓப்பன்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓவரால் இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஐஎம் தான், பட் ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. மெயின்லி அப்பர் மிட் ரேஞ்ச் ட்ரபிள் ஏரியா சூப்பரா இருக்கிறதுனால நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும் இந்த ஐஎம்ஸ்ல. ஸோ கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் லிசனர்ஸ்க்கு இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் ரொம்பவே சூப்பரா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு வந்து சொல்லுவேன். அண்ட் அடுத்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு மிட்ஸ் இருக்கு. அண்ட் வார்ம்த் எஃபெக்ட், அந்த ஸ்மூத்னஸ், அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கு. ஸோ மெலோடிஸ் கேட்கறதுக்கும் நல்லா தான் வந்து இருக்கும், பட் ரொம்ப அவுட் பர்ஃபார்மிங்கா இருக்காது மெலோடிஸ்ல. பட் நல்ல ஒரு டீடைல்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். சப் பேஸ் மாதிரி ஏரியாஸ் வந்து நியூட்ரலா இருக்கு. ஸோ உங்களுக்கு பேஸ் கிட்டார் சவுண்ட்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு மைல்டா வந்து கேட்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஒரு டீப்பான ஒரு டெப்தான ஒரு பேஸ் வந்து இருக்காது. ஓரளவுக்கு பஞ்சி பேஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இதுல. ஸோ அதனால உங்களுக்கு பேஸ் ஏரியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு பேஸா இருக்காது. அதுவும் வந்து ஒரு பிரைட்டான ஒரு பேஸா தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டா ஒரு டீடைல்டான லிசனிங் வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு போகலாம். அண்ட் இதுல ஓப்பன்னஸ் அந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்குனால நல்ல ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கும். இமேஜிங் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அடுத்து நீங்க வந்து ஒரு நார்மலான ஒரு சாங் லிசன் பண்ணுவேன், எனக்கு பேலன்ஸ்டா வேணும், நல்லா டீடைல்டா இருக்கணும் சவுண்ட்ஸ், ரொம்ப பேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ராடக்ட் போகலாம். யார் இந்த ப்ராடக்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா, நான் வந்து ஒரு இடிஎம் சாங் லிசனர், எனக்கு நல்லா பேஸ் பீட்ஸ் வந்து அதிகமா இருக்கணும், ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான சாங் கேட்பேன் நான். இப்போ இடிஎம் சாங்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிஸ்கோ டைப் ஆஃப் சாங்ஸா இருக்கட்டும், அந்த கிளப் டைப் ஆஃப் சாங்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு பீட்ஸ் இருக்கும். அனிருத்தோட சாங்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நான் எனக்கு ரொம்ப விரும்பி கேட்பேன். அந்த பீட்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தா, பிளசண்டா, ஒரு ப்ளீசிங்கான ஒரு சவுண்ட்ஸ் வேணும். அண்ட் மெலோடிஸும் வந்து இன்னுமே நல்ல ஒரு மைல்டா, ஒரு ஸ்வீட்டா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு சப்போஸ் நீங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல்ல ஏகப்பட்ட ஐஎம் இயர்ஃபோன்ஸ் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் இப்போ ஐகார்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வைஸ் செம்மையா இருக்குங்க. ஐஎம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சவுண்டு கூட கேட்கும் பாருங்க. சூப்பர் பில்ட் குவாலிட்டி இது. ஸோ லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த வித டேமேஜஸ் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் ஷெல்லோட ஃபேஸ் பிளேட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு பாதி வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுக்குள்ள கியர் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. CZ10 போட்டிருக்கு. அண்ட் கேபிளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டியான ஒரு கேபிள் இது. ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் சில்வர் பிளேட்டட் டைப் அண்ட் 3.5 பிளக்ல தான் வருது. அண்ட் இந்த கேபிள்ல ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்கு, பிளஸ் இதுல மைக்ரோஃபோன் இருக்கு. வெல் இப்போ அவ்வளவுதான் இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸோட ரிவ்யூ முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் இந்த சவுண்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.